ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழ் முகங்களுக்கும் தமிழ் வணக்கம். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக BSNLோட IFTV வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி BSNLோட IFTV கான்ஃபிகர் பண்ணுறதுன்றது ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு சில இடத்துல ஸ்கிப் பண்ணாலுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அதே போல் யாரெல்லாம் BSNL ப்ராட்பேண்ட் வச்சுருக்காங்களோ எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல் ஆகுவாங்க இந்த ஸ்கீமால். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து ஃபேக் வீடியோ, BSNL வந்து இந்த மாதிரிலாம் சிக்னல் கிடைக்காது, BSNL ஸ்பீடு இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே இதுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் BSNL ப்ரொமோட்லாம் பண்ணல, ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற பெனிஃபிட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுமா, எல்லோரும் பெனிஃபிட்டாக வாங்கன்றதோ ஒரு சின்ன ஆசையில் தான் வீடியோ போடுறேன் உங்களுக்காக. ஸோ வீடியோவை பொறுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கான்ஃபிகரேஷன் செட்டப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செட்டப் வந்து நம்ம இன்ஷூர் பண்ணி ஆகணும். மோடம்லேயும் சரி, நம்ம டிவி இல்லை ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் இன்ஷூர் பண்ணணும். ஸோ மோடமில் பார்த்தீங்கன்னா 2 லேண்ட் போர்ட் இருக்கும். ஓகேங்களா, லேண்ட் போர்ட்டு 2 மேண்டேட்டரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு போர்ட் மட்டும் தான் நம்ம இந்த கான்ஃபிகரேஷனுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு போர்ட்டில் மட்டும்தான் லேண்ட் ஒயர் கனெக்ட் பண்ணி நம்ம டிவிலையோ இல்லை ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வச்சுருந்தா ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்லையோ நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ மோடமில் நான் ஒரு போர்ட்டில் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, அந்த லேண்ட் ஒயரை எடுத்து என்னோடய ஆண்ட்ராய்ட் பாக்ஸு இல்லை டிவி, நீங்கள் உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் அந்த லேண்ட் ஒயரை நீங்கள் ஆண்ட்ராய்ட் பாக்ஸு இல்லை டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, ஜஸ்ட் இது தான் பேசிக் செட்டப்பு. ஃபிசிக்கலாக நம்ம மோடமில் மோடம்லேயும் டிவிலையும் பண்ண வேண்டிய செட்டப், இது ஒயர் செட்டப். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம ONT செட்டப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற BSNL மோடம் வந்து பார்த்திங்கன்னா சைரோடெக். BSNL வந்து நிறைய பேருக்கு வந்து வெண்டர் மூலயமா நிறைய மோடம் வேறு பிராண்டு தராங்க. ஸோ எந்த பிராண்டு மோடமாக நீங்கள் வச்சுருந்தாலும் ஸோ அட்மின் பேனல் லாகின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரே URL தான், ஒரே IP அட்ரஸ் தான். என்னென்னா 192.168.1.1. இந்த IP அட்ரஸ் வந்து உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதாவது வந்து இது எப்படி போகணுன்னா, உங்கள் வைஃபை, அந்த BSNLோட வைஃபையில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும், இல்லை லேண்ட் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இது மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது உள்ளே போயிடுங்க. உள்ளே போன உடனே அட்மின் பேனல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே ஒன்ஸ் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா அட்மின் பேனலில் ஸ்டேட்டஸில் வேன் கனெக்ஷன் இன்ஃபோன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே 3 கனெக்ஷன் எனக்கு இருக்குது பார்த்தீங்களா. 3 கனெக்ஷன் என்னென்னா, ஒன்று லேண்ட்லைனு, இன்னொன்று வந்து இன்டர்நெட்டு, மூணாவது வந்து IFTV கனெக்ஷன். IFTV கனெக்ஷன் வந்து 1900 VLANல மேண்டேட்ரியாக வந்து எல்லாருக்குமே அது டிஃபால்ட் VLAN ID. ஸோ அந்த VLAN IDயில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து IFTV ஒர்க் ஆகும். ஸோ இது நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் சர்வே IP அட்ரஸ்ஸு VLAN. ஸோ இந்த 1900 VLAN ID IP அட்ரஸ் வந்து 11 சீரீஸில் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அதே போல் IGMP வந்து எனேபிள் இருக்கணும். ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா அப்பில் இருக்கணும் பாருங்கள். ஸ்டேட்டஸ் சம்டைம்ஸ் டவுனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் இஷ்யூ இல்லை செட்டிங் இஷ்யூன்னு சொல்லி இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிடும். ஒன்ஸ் இது வந்து IGMP அப்பில் இருக்கணும், அப்புறம் ஸ்டேட்டஸ் அப்பில் இருந்தால் மட்டும்தான், எனேபிள் அண்ட் அப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நமக்கு ஒர்க் ஆகும். சரி, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செட்டிங் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் கிளிக் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் போனோம்னா நெட்வொர்க்கோட வேன் கான்ஃபிகரேஷன், அப்போ 3 கான்ஃபிகரேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3 கான்ஃபிகரேஷன் இதில் இருக்க பாருங்கள். ஒன்று லேண்ட்லைனு, இன்டர்நெட்டு அண்டு IFTV. ஸோ இந்த 3வது கான்ஃபிகரேஷன் தான் இப்போ நம்ம பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து எல்லோரும் லேண்ட்லைன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இன்டர்நெட் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், வெண்டர் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க, இல்லை BSNL வந்து ஸ்டாஃப் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த IFTV கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ IFTV எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு என்னோடய செட்டிங் இது தான். ஸோ ஜஸ்ட் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ முடிஞ்சால் எப்போனாலும் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. மோடில் பார்த்தீங்கன்னா ரூட்டுன்னு இருக்கும். ஸோ ரூட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, பிரிட்ஜ் ரூட்டுன்னு இருக்கும். ரெண்டாவது IP ப்ரோட்டோக்கால் மோடில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், IPv4, IPv6, IPv4 and 6 இருக்கும். நம்ம இதில் வந்து IPv4 தான் செலக்ட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து DHCPன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் செலக்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து எனேபிள் நேட்டு, எனேபிள் VLAN இருக்கும், ரெண்டுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது அடுத்து பார்த்திங்கன்னா VLAN ID வந்து டிஃபால்ட்டாக 1900. ஸோ இதுதான் வந்து எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக இருக்கும். எதுக்காகனா இந்த IFTVக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் நம்பருக்கு அது நல்லுன்னே இருக்கட்டும். ஸோ அதில் எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து MTU வந்து 1500, அது வந்து டிஃபால்ட் அது. ஸோ அதையும் போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து ரிக்வஸ்ட் DNSல வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க.
லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் மோடில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து மேண்டேட்டரி இன்டர்நெட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் இங்கே செலக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ரெண்டாவது போர்ட் பைண்டிங் பார்த்திங்கன்னா, போர்ட் பைண்டிங்கில் போர்ட் 2 நான் ஆல்ரெடி வந்து என்னோடய மோடம் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இல்லைங்களா. இதுதான் முக்கியமான இடம். போர்ட் 1 VLAN அண்டு போர்ட் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போர்ட் 1 வந்து நம்ம சிஸ்டமுக்கு யூஸ் பண்ணுற லேன் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது VLAN வந்து நம்ம வைஃபை, அதில் எது நம்ம கைக்கு தேவை WLAN இருக்கு இல்லையா, அது வந்து வைஃபை. மூணாவது வந்து போர்ட் 2. போர்ட் 2 தான் நம்ம வந்து IFTVயோட கனெக்ஷன். ஸோ நம்ம போர்ட் 2 செலக்ட் பண்ணோம்னா சேம் போர்ட் 2 லேனில் தான் வந்து மோடம்லேருந்து லேன் ஒயரை கனெக்ட் பண்ணி நம்ம டிவிலையோ இல்லை ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்லையோ சொருகணும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் IFTV ஒர்க் ஆகும். சரிங்களா. இதுதான் பேசிக் செட்டிங். ஃபஸ்ட்டு இது வந்து கிளியராக வீடியோ திரும்ப ஓட்டிக்கிறோம். நீங்கள் வந்து செட்டப் கரெக்டாக பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ காட்டுறது வந்து போர்ட் 1 அண்டு WLAN. இது வந்து இன்டர்நெட்டுக்கான செட்டிங். ஸோ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா போர்ட் 2 வந்து நான் டிசேபிள் பண்ணியிருப்பேன். ஏன் போர்ட் 2 டிசேபிள் பண்ணியிருக்கேன்னா, அந்த போர்ட் 2 நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா IFTVக்கான செட்டிங் நான் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இன்டர்நெட்டில் வந்து போர்ட் 2 டிசேபிள் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிக்கோங்க. தேர்டு வந்து IFTV கான்ஃபிகரேஷனில் வந்து போர்ட்டு செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதே நெட்வொர்க்கில் ரூட்டர்னு சொல்லி லாஸ்ட் ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், அங்கே போயிடுங்க. அங்கே போய்ட்டு சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரூட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் ரூட்டில் போயிட்டு ஸ்டாட்டிக் ரூட்டில் போன உடனே மறுபடியும் நீங்கள் இந்த 2 IP அட்ரஸை நீங்கள் எனேபிள் பண்ணி ஆகும். ஸோ இங்கே எதுக்காகனா இதுதான் வந்து IFTக்கான ரூட் IP அட்ரஸ். ஓகேங்களா. இது வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் ரெண்டுமே உங்களுக்கு 1 to 1 கிளிக் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக் வந்து 1 போட்டு இன்டர்ஃபேஸ் எதில் செலக்ட் பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு WLAN கான்ஃபிகரேஷனில் வந்து IFTV செட்டிங் பண்ணணும் இல்லைங்களா, அந்த WAN கான்ஃபிகரேஷனில் இதை வந்து மேப் பண்ணணுமே. ஸோ தவறி நீங்கள் இன்டர்நெட்லேயோ இல்லை லேண்ட்லைன்லையோ நீங்கள் மேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகாமல் போயிடும். சரிங்களா. ஜஸ்ட்டு இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு என்ன வந்து நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்னி தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக அந்த வீடியோ. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேப் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, இந்த இன்டர்நெட் RVID 1900 இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து IFTVக்கான ரூட்டு இன்டர்ஃபேஸு. அந்த இன்டர்ஃபேஸில் இந்த 2மே IP அட்ரஸையும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி ஆகணும். 2த்தையும் ஆட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம எங்கே போகணும்னா, இந்த டேஷ்போர்டில் அப்ளிகேஷன் போய்டுங்க. அப்ளிகேஷன் போயிட்டு இங்கே மேலே IGMPன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் கவனமாக பண்ணுங்கள், ஏதாவது எரர் வந்துட போகுது. ஸோ IGMPயில் போன உடனே இந்த IGMP ஸ்னூப்பிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது டிசேபிள் இருந்துச்சுன்னா அதை எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கவனமாக பண்ணுங்கள், ஏதாவது எரர் வந்துச்சுனாலும் நமக்கு இது ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு IGMP வந்து மேண்டேட்டரியாக நம்ம எனேபிளில் தான் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு WAN கான்ஃபிகரேஷனில் வந்து உங்களுக்கு அது காட்டியிருந்தேன். IGMP எனேபிளில் இருக்கணும், ஸ்டேட்டஸ் அப்பில் இருக்கணும். ஸோ இது எனேபிள் இருந்தால் தான் உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து அப்பில் இருக்கும். ஓகேங்களா. சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டேட்டஸில் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இங்கே வந்து IGMP வந்து எனேபிள் இருக்கும், பட் ஸ்டேட்டஸ் வந்து டவுனில் தான் இருக்கும். ஸோ அந்த டவுன் எப்படி நம்ம அப் பண்ணுறதுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 hours கண்டிப்பாக எடுத்துக்கும், இல்லை மேக்ஸிமம் ஒரு 6 hours எடுத்துக்கும். உங்களுக்கு இந்த 11 series IP அட்ரஸ் வந்து இந்த 1900 VLANல அப்டேட் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த ONT செட்டிங்லேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நம்ம டிவியில் போகணும் இப்போது. ஸோ அங்கே போய்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் டிவியில் ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு BSNL லைவ் டிவின்னு செலக்ட் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே மெயின் டேஷ்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். மேலே வந்து STP IDன்னு இருக்கும். ஸோ இந்த STP ID வந்து மேண்டேட்டரியாக உங்களுக்கு விசிபிள் ஆகணும். ஸோ இந்த டிவியில் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த BSNL லைவ் டிவி வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ 10 பிலோ இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஸோ உங்கள் ஆண்ட்ராய்டு டிவியும் இல்லை ஆண்ட்ராய்டு டிவி பாக்ஸும் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 10 இருக்கான்றது மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. மெயின் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். மொபைல் நம்பர் போடணும், மேலே STP ID போடணும். ஸோ STP ID மேண்டேட்டரியாக வரணும். ஸோ அது வந்தால் தான் நமக்கு வந்து ஃபர்தராக வந்து கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மொபைல் நம்பர் போட்ட உடனே OTP வந்து போகாது. ஏன் போகாதுன்னா, மொபைல் நம்பர் வந்து BSNL ஆஃபீஸ்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் நேராக BSNL வெண்டார்கிட்ட கான்டாக்ட் பண்ணாதீங்க. வெண்டார்கிட்ட உங்களுக்கு சம்டைம்ஸ் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமலும் போகலாம். நேராக ஆஃபீஸ் போயிடுங்க.
ஆஃபீஸில் பிஎஸ்என்எல் ஜேடிஓ இருப்பார். ஸோ ஜேடிஓ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து ஐஎஃப்டிவியோட மொபைலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, ஸோ அவங்க வந்து மொபைல் நம்பர், இந்த எஸ்டிபி ஐடி இது 2 மட்டும் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த எஸ்டிபி ஐடியை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த எரர் ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா, இந்த எஸ்டிபி ஐடியில் உங்கள் மொபைல் நம்பரை மேப் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்படி மேப் பண்ணால் தான் ஃபைனல் செட்டிங் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து முடியுமே. ஸோ இந்த எஸ்டிபி ஐடியில் மொபைல் நம்பரை கான்ஃபிகர் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஓடிபி வந்த உடனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிஎஸ்என்எல் ஐஎஃப்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ மெயின் டேஷ்போர்டு பார்த்திங்கன்னா ஓடிபி போட்ட உடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் மெயின் டேஷ்போர்டு. நான் ஆல்ரெடி பழைய வீடியோலையுமே உங்களுக்கு அதை காட்டியிருப்பேன் இந்த வீடியோவை. ஸோ மெயின் டேஷ்போர்டு காட்டின உடனே நீங்கள் வந்து சேனலில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஒன் டைம் மட்டும் தான் உங்களுக்கு ஓடிபியெல்லாம் கேட்கும். ஸோ அடுத்து ஓப்பன் நீங்கள் கண்டினியூஸாக அடுத்த வாட்டி நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணும்போது டேரெக்டாகவே சேனல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிஎஸ்என்எல் லைவ் டிவி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்டிங் பர்பஸ்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நான் சிக்னல் இஷ்யூ டிஷ்ஷில் நிறைய வருது. ரெண்டாவது கேபிள் டிவிலும் நிறைய வந்து ஒயர் கட்டு அது நிறைய இஷ்யூ அது வந்துட்டுருக்கு. ஸோ இது ஃபைபர்ன்றதுனால எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கான்ஃபிகரேஷன் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் ஏதாவது எரர் வந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம தமிழ் முகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.